எல்லா
பாக்கியவான். அதே சங்கீதத்துல 33:12 படிக்கிறோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்போ ரெண்டு பக்கமும் இருக்கு. தேவன் நம்ம கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நம்ம பாக்கியவான்கள். கர்த்தர் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சோ ரெண்டுமே எப்பவுமே ஞாபகம். கர்த்தருக்கு நமக்கு எப்பவுமே ஒரு உடன்படிக்கை இருக்கு. நம்ம அவருக்குள்ள இருக்கணும், தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த ஒரு வசனம் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம். நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க தான் என்ன ஆகும், என்ன எப்படிப்பட்டவர்கள்னா அவங்க பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த வசனத்தின்படி உண்மையா இயேசப்பா நம்ம நம்புறேன். எல்லா சூழ்நிலையும் நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன் இயேசப்பா. நான் சூழ்நிலையை பார்க்கல, மனுஷங்களை நான் பார்க்கல. ஆண்டவரே இயேசப்பா, எல்லாமே எங்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா நாங்க அதை பார்க்கல ஆண்டவரே. உங்க மட்டும் நாங்க நம்பியிருக்கோம் இயேசப்பா. நீங்க தான் எங்களுடைய அஸ்திபாரம். நீங்க தான் எங்களை நம்பிக்கை விட்டு உரியவர். நீங்க தான் இயேசப்பா. உண்மை நம்புகிற நான் பாக்கியவான். அந்த வார்த்தையை உணர்ந்து இந்த பாடல் நம்ம பாட போறோம். இன்னும் நம்ம அவர்கிட்ட நம்ம பலன் அடையணும். ஏன்னா தேவன் அதுதான் விரும்புறாரு. நம்ம அவர் நம்ம ரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மள இன்னைக்கு ரட்சித்து இன்னைக்கு அவர் நம்ம சமூகத்துல அவர் வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நம்பிக்கை நம்ம விலக கூடாது. முடிவு வரையும் நம்ம அந்த நம்பிக்கை விசுவாசத்துல நம்ம இருக்கணும். அதனால இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி அறிக்கையிட்டு உண்மையா உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இது ஒரு ராகத்துக்காக அல்ல, உண்மையா அந்த வார்த்தைகளின் வரிகளின் அர்த்தத்தோடு இந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடணும். உண்மை நம்பும் நான் பாக்கியவான். ஏன் நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்புகிற நான் பாக்கியவான். உங்க அன்பையே நம்பி இருப்பேன். கர்த்தரை சொந்த ஜனமாய் நம்ம கர்த்தரையே நம்ம நினைக்கும் போது நம்ம ஜனங்கள் கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு ஜனமும் பாக்கியவான்கள். கரங்களை கட்டி நல்ல உற்சாகம் பண்ணலாம். உண்மை நம்பும் நான் பாக்கியவான். உண்மையே நம்பி இருப்பேன். உன் அன்பை நம்பும் நான்
நாங்கள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் படிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்தில் 77வது சங்கீதம் 14வது வசனத்தை நாங்கள் படிக்கலாம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 77வது சங்கீதம் 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலே என்ன செய்தியை கேட்க வேண்டும், ஜனங்களுக்கு சொல்லணும் என்று கேட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய உள்ளத்திலே தேவனுடைய அதிசயங்களையும் வல்லமைகளையும் அவருடைய நடத்துதல்களையும் குறித்து பேசும்படியா என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏவினார். ஆகவே இந்த சங்கீதத்தை படித்து பார்க்கிற பொழுது சங்கீதக்காரனாகிய ஆசாப்பு, இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆசாப்பு, அந்த ஆசாப்பு என்ன சொல்லுகிறார் என்றால், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க அவங்ககிட்ட, நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை பார்ப்பீர்கள், அதிசயங்களை காணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், உயிருள்ள தேவன் அப்படின்னு சொன்னா அவர் அதிசயங்களை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படியான ஒரு அறிக்கை பண்ணினதை நாங்கள் படிக்க கேட்கலாம். என்ன சூழ்நிலையில அவர் இந்த சங்கீதத்தை, இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், 7வது வசனத்திலே அவர் குழம்பி போன ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். குழப்பம், வாழ்க்கையிலே ஒரு குழப்பம். இன்னைக்கு நானும் நீங்களும் சில நேரத்துல குழம்பி போய் இருக்கிறோம். ஐயா இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எனக்கு ஒன்று ஆண்டவர் செய்யலையே, அப்படி இப்படின்ற குழப்பத்தோட இந்த சங்கீதக்காரன் கேட்ட பொழுது கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குழப்பம் என்றால் 7வது வசனத்தில் இருந்து படிங்க பார்க்கலாம். ஓ, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். பாருங்க, எல்லா அந்த வசனத்திலே ஒவ்வொன்றுக்கும் கேள்வி போட்டிருக்கிறது, கேள்விக்குறி போட்டிருக்குது. ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்களோ, அன்றைக்கு கண்ட அற்புதங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்ல, நித்திய காலமா நீங்க மறந்துட்டீங்களோ, பல கேள்வியோட அந்த சங்கீதக்காரன் இருந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால், அல்லது நடக்க தாமதமானால் பல கேள்விகள் நமக்குள்ளே வந்துட்டே போயிருக்குது. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. பல கேள்விகள். ஆனா இப்படிப்பட்ட கேள்விகளை அவர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டும் கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தாரு. அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு கேள்விகளையும் கேட்டு கர்த்தர் நம்ம மறந்து போனாரோ, நித்தியங்காலமா எல்லாம் செய்துட்டார், எத்தனை பல கேள்விகள். அவருடைய கிருபை இல்லையோ, கிருபை என்று சொல்றீங்களா, எல்லாம் ஒன்றும் இல்லையோ, அப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு. என்னவென்றால், இது என்னுடைய பலவீனம், என்னுடைய பலவீனத்தினாலே நான் இப்படியா கேட்டுவிட்டேன், இது என்னுடைய பலவீனம் அப்படி என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து
உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றே ஒரு தீர்மானம் பண்றாரு. இனி நான் இப்படித்தான் பண்ண போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா இன்றைக்கு இந்த இடத்துல அநேக கேள்விகளோட நீங்க வந்திருக்கலாம். அநேக காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய சிந்தனை சொல்லிட்டு இருக்குது, இப்படியான எல்லாம் தேவன் மறந்துட்டாரு, என்ன அவருக்கு அற்புதம் செய்கிறாரு, இவருக்கு அற்புதம் செய்கிறாரு, என்ன மறந்து போனாரு ஏன்? ஆனா அப்படித்தான் அன்றைக்கு இந்த ஆசாவுக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனா அவர் சொல்றாரு என்னுடைய பலவீனம். ஆனா நான் ஒரு தீர்மானம் பண்ண போகிறேன். என்ன? அவர் செய்தவைகள் எல்லாம் நான் நினைவு கூறுவேன், அதை செய்தவைகள் எல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைவு கூறுவேன் என்று சொன்னாரு. அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்த பொழுது கடைசியில 14வது வசனத்துல சொல்றாரு, அதிசயங்களை செய்கிறது நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இப்போ அந்த வல்லமையை விளங்க பண்ணினீர்னா விளங்க பண்ணி முடிஞ்சது. ஆகவே கர்த்தர் அதை செய்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு கேள்வியோட, ஏதோ ஒரு பிரச்சனையோட, ஏதோ ஒரு காரியத்தோட வந்தா, சில நேரம் உங்களுடைய உள்ளமே அப்படித்தான் கேள்வி இருக்கும், ஏன் எனக்கு அப்படி நடக்கணும்? ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, ஆண்டவரே இது என்னுடைய பலவீனத்தினால் அதை சொல்லிட்டேன். ஆனா ஒன்று தெரியும், அன்றைக்கு எகிப்திலிருந்து உங்களுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தீங்களே, எத்தனை அற்புதங்கள் நடந்தது, எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் செய்தாரே, அவைகள் எல்லாத்தையும் நினைவு கூறுவேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரித்து சொல்லுவேன். நீங்க செய்த அற்புதங்கள் எல்லாம் விவரித்து நீங்க சொல்லுகிற பொழுது கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும், அதிசயங்களை செய்கிற தேவன் அவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏனென்றா அவர் அதிசயம் செய்யணும், அற்புதங்களை செய்யணும். அப்படின்னா இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் குழம்பி போன சூழ்நிலையிலே அதிசயங்களை செய்கிறவராயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குழம்பி போன சூழ்நிலையிலே அற்புதங்களை செய்ய முடியும். எடுத்துக்கொள்வோம் ஒரு 2 சம்பவத்தை சுருக்கமாய் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அவர்களும் குழம்பி போய்த்தான் இருந்தார்கள். குழம்பின சூழ்நிலையிலே அவர் அதிசயம் செய்தாரா என்று கேட்டால் செய்தாரே. அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வாரு, அவைகளுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வாரு. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் எல்லாருக்கும் செய்கிறவர். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 ராஜாக்களுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஸ்தோத்திரம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். சார், இந்த சம்பவத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா தான் தெரியும். இது கர்த்தருடைய பார்வை, குழம்பி போன சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில அதை மாற்றுவது கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், மேலே இருந்து நீங்க வருவீர்கள் என்றால், படித்து பார்ப்பீர்கள் என்றால், இதுல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் என்றால், ஆகாப் ராஜா. ஆகாப் யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா. அவன் மரணம் அடைந்த பின்பு அவனுடைய குமாரனாகிய ஜோராம் ராஜாவானான். 9 வருஷம் ராஜாவானான். ஆனா அந்த ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவனுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டே இருந்தது. ரெகுலர் இன்கம். என்ன? ஒரு வருமானம் வந்து கொண்டே இருந்தது. அந்த வருமானம் ஆகாப் ராஜா மரித்ததன் பிற்பாடு அதிர்ஷ்டம். அது 5வது 6வது வசனங்களில் நாங்கள் படிக்கலாம். முடிந்தவர்கள் எடுத்து 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாங்கள் படிக்கலாம். ஆகாப் இறந்து போன பின்பு சரி சரி, இந்த சம்பவத்தை நீங்க மேலே இருந்து நீங்க படிச்சு பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வருமானமே வந்தது, அது கடைசியா நின்று போச்சு. நின்ற உடனே ஜோரம்,
அந்த இஸ்ரவேலுடைய ராஜா அவனுக்கு விரோதமாய் அந்த ராஜா புறப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மோவாபின் ராஜா அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறத நாங்க பார்க்கலாம். அவன் செயல்பட்டதன் பிற்பாடு என்ன செய்கிறது? ஏதோ ஒன்று செய்ய வேண்டுமே அப்படி என்று சொல்லி நினைத்து விட்டு அவர் ஒரு 3 ராஜாக்களை தன்னோட சேர்க்கிறார். யாரு? ஆகாப் ராஜா, மன்னிக்கவும், ஜோராம் ராஜா, யூதாவின் ராஜாவையும், அடுத்தது இஸ்ரவேல் ராஜா தான். இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜாவையும், ஏதோமின் ராஜாவையும் அவர் சேர்க்கிறார். 3 பேரையும். நாங்க போய் இவங்களோட யுத்தம் பண்ணோனவே எங்களுக்கு இப்படி இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகிற பொழுது கடைசி அவர் சொல்றாரு, எஸ் நாங்க வர்றோம், உமக்கு நாங்கள் கண்டிப்பா என்ன செய்யறோம், நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 ராஜாக்களும் புறப்பட்டு இவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போறாங்க. ஒரு பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். என்ன பிரச்சனை? இவர்களுக்கு விரோதமா வர்ற, அவ்வளவுதான். ஒன்று, அவருடைய வருமானம் நின்று போயிடுச்சு. 2வது பிரச்சனை, இவர்களுக்கு விரோதமா அவன் வர்றான். 2வது பிரச்சனை, அவன் வருமானம் விரையில்லைன்னா பரவாயில்லை, ஏதோ ஒரு பக்கத்துல சம்பாதிச்சு கொள்ளலாம். ஆனா இவர்களுக்கு விரோதமா வர்றானே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போகிறார்கள். இதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களில் வசனங்களிலே நாங்கள் படித்து பார்க்கலாம். போன பொழுது, போய்கொண்டிருக்கிற பொழுது, கடைசியில இவர்கள் 7 நாட்கள் அலைந்து 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 இவர்களுக்கும் தண்ணி இல்லை, இவருடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லை, அப்படியே எம்டி ஆயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை போய், 2வது பிரச்சனை போய், 3வது பிரச்சனை இவர்களுக்கு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் நினைக்கும் அருகோடையோ காண்டோர் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா 2வது பிரச்சனை. அந்த 2வது பிரச்சனைக்கு 4-5 பேரோட பேசி ஒரு காரியத்தை செய்யலான்னு பார்த்தா அதுவும் கைவிடுவதில்லை, பிரச்சனை போய்கொண்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்படியான ஒரு சூழ்நிலையில கடைசியா ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. என்னவென்றால், இவங்க ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம். அந்த வசனம் அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். எஸ், 9வது வசனத்திலிருந்து படிக்க பார்க்கலாம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும், யூதாவின் ராஜாவும், ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் 7 நாட்கள் சுற்றி திரிந்த போது தண்ணீர் இல்லாம போயிடுச்சு. நான் சொன்ன விஷயம், தண்ணி இல்ல. 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் நாங்கள் எல்லாம் மாட்டுப்பட்டுட்டோம். சரியா? நாங்கள் சேர்ந்து வந்தோம். இப்ப இந்த மோவாபின் ராஜா இடத்துல எங்களை கொடுக்கத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி என்று சொல்லி அங்க பிளான் பண்றாங்க. அப்போ பிரச்சனை அடுக்கிக் கொண்டே போறோம். தங்களோட வாயால் என்ன வார்த்தை சொன்னாங்க? என்ன வார்த்தை? ஐயோ, இன்றைக்கு சில நேரத்தில் முடிஞ்ச இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவர் அனைவரோட வாழ்க்கையில் இதான் போயிட்டே இருக்குது. சரியா? ஒரு பிரச்சனை, ஒரு வருமானம் கட், 2வது வருமானம் கூடி போனா அதுவும் பிரச்சனை, 7 நாட்கள் தண்ணி இல்லை, எல்லாம் பிளான் பண்ணோம். அப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. என்ன தீர்மானம்? இப்போ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறதற்கு யாராவது இருக்கிறாங்களா? கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு. படிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போதும். இப்பொழுது நம்முடைய சுயம், நம்முடைய முயற்சி எல்லாம் ஃபெயில். இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாரும் இங்கே இல்லையா? அவரிடத்துல போய் விசாரிக்கலாமே. இப்பதான் கர்த்தருடைய வசனம், இப்பதான் கர்த்தர், இப்பதான் தேவனுடைய சமூகம்.
அப்படின்னு சொல்லி அங்கே பிளான் பண்ணி போனா, ஆனா அங்க இருந்து ஒரு பதில் வருகிறது. என்ன பதில்? தொடர்ந்து படிங்க. ஒரு மனுஷன் எனக்கு ஞாபகம் வருது, எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர்களை வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அங்கே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனிடத்துல அந்த வசனம் இருக்கிறது, அந்த வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். குழம்பி போன சூழ்நிலையில, இழந்து போன சூழ்நிலையில நாம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணணும், கர்த்தருடைய கேட்கணும், கர்த்தருடைய காரியம் என்ன, இல்லை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எலிசாவிடத்திலே போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா இடத்துல போகைக்குள்ள இந்த 3 ராஜாக்கள் போறாங்க. எலிசாவுக்கு பயங்கர கோபம். நினைக்கிறேன் எலிசா தீர்க்கதரிசிகளுக்குள்ள எலிசா கொஞ்சம் கோபக்காரன் போல. சரியா? எஸ், கோபக்காரன். அவர் பார்த்து சொல்றாரு இந்த வசனத்துல, நான் பார்க்கிற பொழுது தெரிஞ்சது, உங்களோட முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்க வேண்டியதானே, கவனிக்கிறீங்களா? அப்ப ஆகாப் ராஜா முன்னாலே என்று சொன்னா ஜோராம், ஜோராமுடைய தகப்பன் ஆகாப்பு. ஆகாப்புக்கு யார் தீர்க்கதரிசியா இருந்தது ரொம்ப நாட்கள்ல? யாரு? பாகால் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி சொன்னாங்க. ஆகாப் ராஜா ஜெசபேல். அப்ப நீங்க அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியதானே, கவனிக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னா கடைசியா இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் எங்களுக்கு ஏதோ ஒரு பண்ணணும், நீங்க தான் எங்களுக்கு கொண்டு பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அப்படியான சூழ்நிலையில நம்முடைய மாம்சத்தில் ஒன்று இருந்தா அதை தூக்கி போட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வசனம், அதை நம்பிக்கைக்குள்ள கர்த்தர்களுக்கு ஏற்று தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. முடிந்த அந்த வார்த்தையை படிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த பள்ளத்தாக்கில முதலாவது வாய்க்கால்களை எங்க பார்த்தாலும் வெட்டுங்க. ஏற்கனவே அது பள்ளத்தாக்கு. மலையில போய் வாய்க்கால வெட்டுண்டா பரவாயில்ல, பள்ளத்தாக்குல போய் வாய்க்கால திருப்பி வெட்டுங்கன்றாரு. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடித்து திருமட்டும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்றார். இப்பதான் இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் உன்னுடைய மாமிசம், இதுவரைக்கும் உன்னுடைய சொந்த நினைவு, சொந்த பேச்சு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க வாய்க்கால வெட்டுங்க, வாய்க்காலில் எங்கெங்க வெட்டல அந்த இடத்துல வெட்டுங்க. ஆனா காற்றும் பார்க்க மாட்டீங்க. நோக்கல மழை வரைக்கும் என்ன செய்யும்? மழை என்ன? காத்தடிக்கணும், காத்தடிக்கணும், மழை வரும். பெரிய பெரிய மழை. இது வந்து சும்மா தூரல் ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய காத்து வேணும், பெரிய காத்தடிக்கணும், பெரிய மழை வரணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு என்ன செய்யும்? தண்ணீரால நிரப்பப்படும். அப்பன்னா சில நேரத்துல எப்படி கர்த்தர் செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவர் செய்கிறது வித்தியாசமா இருக்கும். மனுஷன் நினைக்கிறபடி அவர் செய்ய மாட்டாரு, அவர் செய்கிறதே வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காத்து இல்ல, மழை இல்ல, மழையும் இல்லை, ஒரு அடையாளமே இல்லை. ஒரு அடையாளம் பெறத்துக்கான ஒரு அடையாளம் வேணும். இங்கே வானம் கருத்துதட்டா தெரியும் உங்களுக்கு மழை வரப்போகுது, சரியா? சந்தோஷம் போகும். இன்னைக்கு தூக்கி இப்போ என்ன பரவாயில்ல, வெதர் ஃபோக்கஸ் அதை பார்த்தா தெரியும் இன்னைக்கு மழையா மழை இல்லையா அதெல்லாம் தெரியும். ஆனால் அன்றைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்ன மழை வராது, காற்றும் வராது, சரியா? ஆனால் தண்ணி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நோ ரெயின், நோ சைன், ஆனால் மிரக்கல் கண்டிப்பாக செய்வார். ஓட்டு சைனே தெரியல, வானம் அப்படியே பயங்கரமா இருக்குது, ஒளிச்சு கொண்டே இருக்குது, ஆனா மழை வந்தது. நான் என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்கிறது என்றால், ஏமாந்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில
அலைந்து அலைந்து நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல விசாரிக்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். நீ நினைக்கிற பிரகாரமா இல்லை, நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீ நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேண்டிக் கொள்றது ஒன்று, நீங்க நினைக்கிறது ஒன்று, நான் மிகவும் அதிகமாய் செய்வேன் அப்படி என்று சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோர்தான் சரியா, அந்த தேச வழியாய் பயங்கரமான மழை இல்லை, வெள்ளம் வந்துருச்சு. அது வனாந்தரமாய் இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பயங்கரமான தண்ணி வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிறாங்க பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியா. ஏதோம் தேசம் எப்படி இருந்தா வனாந்தரம் மாதிரி இருந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்குது? ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால நிரம்பிட்டு. ஒரு வாய்க்கால் தண்ணீரால இல்ல, தேசமே தண்ணீரால நிரம்பிட்டு. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. ஸ்தோத்திரம். இப்ப இவங்களோட சொந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனை? 7 நாள் குடிக்க தண்ணி இல்லை, மிருக ஜீவன்களுக்கு கொடுக்க தண்ணி இல்லை. இப்ப தண்ணி வந்தாச்சு. சத்துரு என்ன பண்றது? அடுத்த பிரச்சனை அப்படித்தானே. சில நேரத்தில் ஒரு பிரச்சனை ஏதோ ஜோமணி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருவாரு. அடுத்த பிரச்சனை என்ன? அடுத்த பிரச்சனை அந்த ராஜாக்கள் வர்றாங்க, இவர்களுக்கு விரோதமா வர்றாங்க. வருகிற பொழுது அது என்ன நடக்கிறது என்றால், அந்த எதிரிகள் அப்படி வர்றாங்க. தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன செய்தார்னா, கீழுக்கு தேசம் தண்ணியால நிரப்பப்பட்டாயிடுச்சு. தேவன் என்ன செய்தார் என்றால், மேல சூரியனை வெயில் அடிக்க பண்ணார். கவனிக்கிறீங்களா? படிங்க. சரி, ஓகே. அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேலே பிரகாசித்தபடியினால ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. போதுமா? மேல சூரியன் அடிக்கிறது, கீழே வெள்ளம். நீங்க போனீங்கன்னா அதுல முகம் தான் தெரியும். அப்படித்தானே பாக்குறீங்க. ஆனா இங்க மேல சூரியன் பட்டதினால அந்த தண்ணீர் ரத்தம் போல சிவப்பா தெரிஞ்சு. ரத்தம் இல்ல, ரத்தம் போல. இவங்க வந்து பாக்குறாங்க, இந்த சத்துருக்கள் வர்றாங்க. ஓ, பயங்கரமான ரத்தம் அப்படி என்று சொல்லிட்டு எடுத்தாங்களே ஓட்டம். கவனிக்கிறீங்களா? பாருங்க, ரத்தம் போல இருந்ததுக்கே அப்படி என்றா, சூரியன் அங்க உதிச்ச பொழுது ரத்தம் போல இருந்துச்சு. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் நீதியின் சூரியனாகிய இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தி நமக்காக வச்சிருக்கிறார். நம்ம மேல ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்தை பார்த்தா சத்துரு எப்படி ஓடுவான்? சொல்லுங்க எல்லாரும் ஆமென். நாங்க இயேசுடைய ரத்தம் பூசப்பட்டவர்கள். நாங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரம். அந்த ரத்தத்தினாலே நாங்கள் முத்திரையாக்கப்பட்டவர்கள். சத்துரு நெருங்க முடியாது. பக்கத்துல வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்துல சத்துரு நெருங்க முடியாது. சத்துரு நெருங்கலாதையா, நெருங்கலாது சொல்லணும். சிலர் மனசுல நினைக்கிறது, சத்துருக்கு நெருங்கிட அவனை எனக்குள்ளே. நோ 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 நோ. அப்படி சிலருடைய மாமிசம் சொல்லு. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. அன்னைக்கு அந்த எதிர்த்து வந்த ராஜாக்கள் இருக்காங்க தானே, அவங்க வந்து நிலத்தை பார்க்கறாங்க, ரத்தம் கிடக்குதப்பா. அது உண்மையில ரத்தமே இல்லை, அது சூரியன் படைக்கு அப்படி தெரிஞ்சுது. அதை கண்டே சத்துரு ஓடுவானா இருந்தால், உண்மையா ரத்தம் பூசப்பட்ட என்னை உங்களை பார்த்து சத்துரு எப்படி ஓடுவானோ? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.